வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் மதினா சன் ஆஃப். நான் எப்போல்லாம் அந்த மாதிரி சிக்கனோ இல்லை ஏதாவது நான்வெஜ் எடுத்துகிட்டு வரேனோ அப்போல்லாம் வந்து நூறாவும் புஞ்சும் என்ன பண்ணிடுவாங்க, அதை போய் நோண்டுறது என்ன வச்சுருக்காங்கன்னு ஒரு ஆர்வமாக வந்து பார்க்க வேண்டியது. நான் எப்போல்லாம் சமைக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போ தான் மஞ்சத்தூள் தீரும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் காலியாகும். எல்லோரும் கேட்டிருந்தீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் உங்களுக்கு மட்டும் க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கும் அந்த ரீசன் தெரியல. பட் அது க்ரீன் கலரில் மாறாமல் இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நானும் அரைச்சி பார்த்துருக்கேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கும் போது சொட்டு தண்ணி இல்லாமல் மிக்சிலையும் சரி இஞ்சி பூண்டுலையும் சரி தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு ஆயில் ஊற்றி அரைக்கணும்னாங்க. அப்புறம் கண்டெய்னரில் தண்ணி இல்லாமல் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும்னாங்க. ஸோ இந்த ஒரு சைடு வந்து நான் சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இந்த சைடு திரும்பினா இங்கே பாருங்களேன், அந்த ஸ்பூனை இப்படி வைக்கவும் அந்த ஸ்பூனுக்குள்ளே தலையை விட்டு கரெக்டாக அந்த மூக்கு கிட்ட மட்டும் அந்த அரிசி மாவோ வாட்டவர் எந்த மாவுன்னு தெரியல ஒட்டி இருக்குது. சரி அவனை கிளியர் பண்ணிவிட்டு இங்கிட்டு வந்து பார்த்தா இவன் என்ன பண்ணிருக்கான், ஸ்பூனில் தயிர் வச்சுருக்கேன், அந்த தயிரை நக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் காலில் கூட தயிர் ஒட்டி இருக்குது. ரெண்டு பேரும் ஏன் தான் அந்த அட்டகாசம் பண்ணுறாங்களோ தெரியல. போங்கடானாலும் போக மாட்டேங்கிறாங்க, கதவு சாத்தினாலும் கதவு அந்த அடி அடிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் இந்த சைடு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மதுரை சிக்கன் குழம்பு தான் இது. ஆல்ரெடி நான் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் திரும்பவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். எல்லாமே ஹோல் கரம் ஸ்பைசி இருக்குல்ல, அது ஆயிலில் போட்டுட்டு அப்புறம் எல்லாத்தையுமே இஞ்சி தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே அரைச்சி போட்டுட்டு தேங்காவே அரைச்சி ஊற்றிட்டு சிக்கனை போட்டு வேக வைக்கிறது தான் ப்ராசஸ். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் சூப்பராக இருக்கும். பரோட்டாக்கு சப்பாத்திக்கு அல்டிமேட்டான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நானும் போஸ்ட் பண்ணுற ரெசிபி. அப்புறம் அந்த சைடு வந்து சிக்கன் 65 வறுக்க ஆரம்பிச்சாச்சு. சிக்கன் 65 செம்ம ஜூஸி அண்ட் டெண்டராக இருந்துச்சு. இதோட ரெசிபியும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, கிறிஸ்பியாகவும் இருந்தது. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நான் என் ஹஸ்பண்டுக்கு லன்ச் பேக் பண்ணி வச்சாச்சு. ஸோ எப்போல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு லன்ச் பேக் பண்ணி வைக்கிறேனோ அப்பாடான்னு இருக்குங்க. போய் உடனே வச்சு முடித்தோடனே அப்பாடான்னு போய் படுத்துருவேன். இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் படுக்கிறீங்க, எத்தனை பேர் வந்து இவ்வளோ ஹஸ்பண்டை அனுப்பிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஹஸ்பண்டை அனுப்பிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக போய் படுத்து தூங்கினா ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அதை என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.